கொஞ்சம் நான் சொல்லி உங்களுக்கு புரியுற மாதிரி எளிய முறையில சொல்ல போறேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 90 நாள் 80 நாள் வேலை கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்ப வருஷம் 80 நாள் 70 நாள் 60 நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்ப 40 நாள் 30 நாள் எல்லா கிராமங்கள்லயும் ஜனங்க எங்கிட்ட தாய்மார்கிட்ட சொல்லும் போது, ஐயா இந்த 100 நாள் வேலை திட்டம் செய்யுங்க, நாங்கள் மோடியை வீட்டுக்கு அனுப்புனா 100 நாள் கிடையாது 150 நாள் கொடுப்போம் சொல்லியிருக்கிறாரு. 150 நாள் கொடுப்பேன் சொல்லியிருக்கிறாரு. சம்பளம் 400 ரூபாய் கொடுப்பேன் சொல்லியிருக்கிறாரு. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை யாரு கொண்டு வந்தாங்கன்னா நம்ம கலைஞர் ஐயாவும் காங்கிரஸ் இயக்கமும் சேர்ந்துதான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அதே வேலையில அம்மா கொஞ்சம் நான் சொல்றதை புரியுற மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி எளிய முறையில சொல்ல போறேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தப்பு செய்யற ஒருத்தர் தண்டனை வாங்குற இன்னொருத்தர் இருக்க கூடாது, புரியுதா? இந்த திட்டத்தை கொண்டு வந்ததே கலைஞர் ஐயாவும் காங்கிரஸ் இயக்கம் தான். ஆனா 10 வருஷமா யார் ஆட்சியில் இருக்காங்க? டெல்லியில யாரும் ஆட்சியில் இருக்காங்க? மோடி ஆட்சியில் இருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய பணம் வந்து யார் கொடுக்கறாங்க? நம்ம தமிழக அரசு கொடுக்கறது கிடையாது. டெல்லியில இருந்து அவங்க அனுப்ப வந்தா நம்ம கிட்ட தமிழக அரசு கொடுத்து நம்ம மூலியமா கொடுக்கிறோம் அந்த பணத்தை. 10 வருஷமா வருஷத்துக்கு வருஷம் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பணத்தை குறைக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 90 நாள் 80 நாள் வேலை கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்ப வருஷம் 80 நாள் 70 நாள் 60 நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்ப 40 நாள் 30 நாள். உங்க கிராமம் மாத்திரம் கிடையாதுமா, தமிழ்நாடு முழுவதும் நான் கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் பல கிராமங்களுக்கு போயிருக்கிறேன். நான் எல்லா கிராமங்கள்லயும் ஜனங்க எங்கிட்ட தாய்மார்கிட்ட சொல்லும் போது, ஐயா இந்த 100 நாள் வேலை திட்டம் செய்யுங்க, போயிற போக்க பாத்தீங்கன்னா மொத்தமா எந்த வேலையும் கிடைக்காது போலுக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஜனங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டீங்க. விவசாய வேலை நடக்காத நேரத்துல வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போடாத வீட்டுல அடுப்பு எரியும், சாதாரண ஜனங்க கஷ்டப்படுறாங்க. அதனால மோடி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சி அவர்களே, கட்சிக்காரங்க பார்த்து நீங்க தயவுசெய்து இந்த திட்டத்துக்கு உண்டான நிதியை ஒதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் நாங்க. ஆனா அதுல புள்ளி விவரங்களோட ஒவ்வொரு வருஷம் எவ்வளவு நிதி கொடுத்தாங்க, வருஷம் மோடி அவங்க நிதியை குறைச்சிட்டே வராங்க, புள்ளி விவரங்களோட நான் வாதத்தை வச்சேன் நான். ஆனா அது எதையுமே செய்யல. சரி இப்ப அதிமுக காரங்க சொல்றாங்களே 100 நாள் வேலை திட்டம் போயிருன்னு, 10 வருஷம் யாரோட கூட்டணியில் இருந்தாங்க? அவங்க அதிமுக யாரோட கூட்டணியில் இருந்தாங்க? விஜயபாஸ்கர் யாரோட கூட்டணியில் இருந்தாரு? சொல்லுங்க. நீங்க மோடி கூட இருந்தாரு. அப்படி மோடி கூட இதுவரைக்கும் இருந்துட்டு திடீர்னு நீங்க வந்துட்டு நம்ம மேல அக்கறை இருக்கிற மாதிரி 100 நாள் வேலை திட்டம் போயிரும், அதனால நீங்க ஓட்டு போடாதுன்னு சொல்றது அரசியல், கேவலமான அரசியல் மாதிரி. நீங்க அமைச்சர் அண்ணன் ரகுபதி இருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட 50 வருஷம் அரசியல் இருக்கிறார், ஒரு பெரிய மனுஷன். அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்னு சொல்லி வச்சுக்கிறார், இங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, இங்க அமைச்சர் இருக்கிறாரு. 2022 வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வருது, சொல்லிட்டு போயிட முடியுமா? நாளைக்கு நீங்க 2 வருஷம் கழிச்சு வந்தாருங்க இவங்கிட்ட இதே கேள்விதானே கேட்பீங்க. நீங்க 100 நாள் வேலை திட்டத்தை சொன்னீங்க, இப்ப அந்த வேலை போயிடுச்சு நீங்க கேட்பீங்கல்ல. தயவு செய்துமா எல்லாருக்கிட்டே சொல்லக்கூடிய நேரம் எனக்கும் அமைச்சருக்கும் கிடையாது. நீங்க எல்லா தாய்மார்கள் பக்கத்துல இருக்க கிராமத்துல எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, இந்த மாதிரி பொய்யான வதந்தியை வந்து இந்த அதிமுக காரங்க பாஜக பரப்பிட்டு இருக்காங்க. நமக்காக செயல்படுகிற அரசு 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து கண்டிப்பா பாதிப்பு வராது. உங்களுக்கு கண்டிப்பா நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த 100 நாள் வேலை திட்டம் 100 நாளுக்கு கிடைக்கிறது இல்லையா, 50 நாள் கூட கிடைக்கிறது. நாங்கள் மோடியை வீட்டுக்கு அனுப்புனா அங்க பாஜக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் 100 நாள் கிடையாது 150 நாள் கொடுப்போம் சொல்லியிருக்கிறாரு. 150 நாள் கொடுப்பேன் சொல்லியிருக்கிறாரு. சம்பளம் 400 ரூபாய் கொடுப்பேன் சொல்லியிருக்கிறாரு. இது நம்மளுடைய அண்ணன் தளபதியோட வாக்குறுதின்னு சொல்லும் போது அவர் சொன்னது செஞ்சாருமா?